எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டாபிக்னா, ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்னென்னா, கறவை மாட்டுக்கு வந்து பருவம் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனாலும் வந்து பார்க்கலையா இல்லை பார்த்துட்டும் புரியலையான்னு தெரியல. சரி, ஓகே, இன்றைக்கும் அதை பற்றியே பேசிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி கறவை மாட்டுக்கு பருவம் வர என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காணொலியாக எடுத்திருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வான்கோழிகள் சம்மந்தப்பட்டது, நாட்டுக்கோழி சம்மந்தப்பட்டதும் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்ம்ஸில் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள், கட்டாயமாக அதுவுமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே கறவை மாடுகளுக்கு வந்து பருவம் வர வைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, எப்பயுமே வந்து கறவை மாட்டை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கு வந்து வயிற்றில் பூச்சி இருக்காங்கிறத நம்ம கண்காணிக்கணும். சரிங்களா? வயிற்றில் பூச்சி இருந்தாலுமே அந்த பூச்சியின் காரணமாக கூட சீக்கிரம் செனை பிடிக்கிறது இல்லாமல் பருவத்துக்கு வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மாட்டோட சாணத்தை பார்க்கணும். சாணம் வந்து ரொம்ப நாற்றம் அடிச்சதுன்னா, துர்நாற்றம் அடிச்சதுன்னா கட்டாயமாக பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி இல்லை, சாணம் வந்து எப்பயும் போல் நார்மலாக இருக்குது, சாணம் வாசனைன்னு ஒரு வாசனை இருக்கும், அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கட்டாயமாக கிராமப்புறங்களில் அது எல்லாருக்குமே புரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அது பூச்சி கிடையாது. சரிங்களா? ஒரு வித்தியாசமான நறுமணம் அதில் வந்துச்சுன்னா, துர்நாற்றம் அடிச்சுதுன்னா அது வந்து பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம். அது முதல்ல நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்படி இருக்கான்னு முதல்ல வீட்டில் இருக்கிற கறவை மாடுகளை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா பூச்சி மாத்திரை வாங்கி வந்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா கால்நடை மருந்தகங்களில் நீங்கள் கேட்டிங்கன்னா, கால்நடை மருத்துவமனையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதுக்கான மருந்து எல்லாமே தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து கரெக்டாக மாடுகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மருந்து கொடுத்தா 2-3 நாளுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து தினமும் வெறும் வயிற்றில் காலையில் முருங்கைக்கீரை ஒரு பொடி அளவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து மாடு பருவத்துக்கு வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து நம்ம சேனலில் நிறைய சொல்லியிருக்கோம், பருவ அறிகுறிகள் எப்படி இருக்கும், பருவம் வர்றது எப்படி இருக்குன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வந்து முருங்கைக்கீரை வந்து ஈஸியாக கிடைக்கிறது. நம்ம வந்து எந்த விதமான வேலைப்பாடும் இதில் கிடையாது. நம்ம ஒரு கொத்து கீரையை ஒடிச்சிட்டு வர போகிறோம், வெறும் வயிற்றில் காலையில் மாடுகளுக்கு கொடுக்க போகிறோம். 48 நாள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு மேற்பட்டு பருவம் வரும். சரிங்களா? அப்படி வரும்பொழுது நீங்கள் செனை ஊசி போட்டிங்கன்னா கட்டாயமாக மாடு செனை தங்கிடும். சரிங்களா? அதனால் வந்து இந்த காணொலி வந்து கறவை மாடு வச்சுக்கிற அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கறவை மாட்டை நம்பி தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். அதனால் வந்து நீங்கள் கறவை மாடு வளர்ப்பில் பருவத்துக்கு வந்தால் மட்டும்தான் செனை பிடிக்க வச்சு வருஷம் ஒரு கன்று ஈன்றால் மட்டும்தான் கறவை மாடு வளர்ப்பை வந்து லாபகரமானதாக கொண்டு போக முடியும். சரிங்களா? நிறைய பேர் மாடு வாங்கி ஏமாந்துட்டாங்கலாம் சொல்கிறீங்க. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்து கூட வளங்க. சரிங்களா? எல்லா காணொலியும் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.